அரசே, தங்கள் அழைப்பின்படி கோபண்ணா வந்துள்ளார். அழைத்து வா. பணிகிறேன் அரசே. கோபண்ணா தமது புலமையை பற்றி நியாயமான செயல்முறைகளை பற்றி அறிவேன். தம்மை அரசு தாசில்தாராக நியமிக்கிறேன். தன்யதானே அரசே. கோபண்ணா தாசில்தாராக தமது பொறுப்புகளை நன்றாக கவனித்துக் கொண்டார். அத்தருணத்தில் பத்ராச்சலத்தில் உள்ள ராமர் கோவிலின் பரிதாபமான நிலையைக் கண்டு வருத்தம் அடைந்தார். ராமபிரானுக்காக தனது பக்தியை செயல்படுத்த வேண்டும் என்ற ஆவலுடன் கோவிலை புதுப்பிக்க வேண்டும் என்ற முடிவெடுத்தார். மக்களே, நமது ராமர் கோவிலை புதுப்பிக்க வேண்டும். தாம் அனைவரும் இதற்குண்டான பணியை செய்ய வேண்டும். உழைப்பின் மூலமாகவும் நிதியின் மூலமாகவும் இதை ஆதரிக்க வேண்டும். இதோ என் தொண்டு, இதோ எனது செய்திகள், இதோ என் நல்லது. கோபண்ணா, கோவிலை புதுப்பிக்க வேண்டிய நிதி நமக்கு சேரவில்லை. மக்கள் எல்லோரும் தங்களது பங்கை அதற்காக கொடுத்தாலும் கோவில் காரியம் பூர்த்தியாக வேண்டிய அளவுக்கு நிதி நமக்கு சேரவில்லை. கவலை வேண்டாம், ராமபிரான் நமக்கு வழிகாட்டுவோம். ராமா, இது என்ன சோதனை? தங்கள் கோவிலை தானே புதுப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இது தெய்வ காரியம் தானே. அதற்குண்டான சேமிப்பு ஏன் சேரவில்லை? ராமா, எனக்கு புரிந்துவிட்டது. நல்ல காரியத்திற்கு ஏன் அரசு நிதியை உபயோகிக்க கூடாது? இது நல்ல யோசனை. ராஜ கோஷத்திலிருந்து பணம் எடுத்து கோவிலை நவீனமாக மாற்றுவோம். ராமர் கோவில் மிக அழகாக உருவானது. கேட்காமல் அரச நிதியிலிருந்து பணம் எடுத்ததை பற்றி மன்னனுக்கு தெரிய வந்தது. மகாமன்னா, கோபண்ணா மன்னரின் சொத்துக்களை பத்ராச்சலத்தில் கோவில் கட்டும் பணிக்காக பயன்படுத்தியுள்ளார். என்ன காரியம் செய்தான் கோபண்ணா? அவன் எப்படி என்னுடைய சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ய முடியும்? உடனே அவனை கைது செய்யுங்கள். கோபண்ணா, உங்களை கைது செய்ய வேண்டும் என்பது அரசன் கட்டளை. அரசு நிதியை துஷ்பிரயோகம் செய்ததனால் உடனடியாக அந்த நிதியை திருப்பிக் கொடுத்தால் உங்களை விடுதலை செய்துள்ளோம். அந்த அளவுக்கு நிதி என்னிடம் இல்லையே. சரி, இது ராமபிரானின் கோவில். அவரே பணத்தை செலுத்துவார். எனக்கு நம்பிக்கை உண்டு.
ஸ்ரீராமனை வேண்டி பாடல்களை எழுதினார். ராமபிரான் தன்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையுடன் வந்தது. ராமனிடம் கேட்டார்,